இங்கே ஒரு ஃபேமிலி இன்னைக்கு டின்னர் சாப்பிட ரெடி ஆகுறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு வித பயத்தோடையும் பதட்டமாவும் இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா இங்க எது நடந்தாலும் அதை இக்னோர் பண்ணிருங்க, எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம சாப்பிடுங்கன்னு அவர் குழந்தைகிட்ட சொல்றாரு. ஆனா படிக்கட்டுல யாரோ நடந்து வர மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குது. அப்போ அந்த சின்ன பையன் ஒரு ஸ்பூனை எடுத்து அது ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறான். அப்போ சடனா ஒரு பேய் இவன் பக்கத்துல வந்துருது. இதை பார்த்த மொத்த ஃபேமிலியுமே ஷாக் ஆகிடுறாங்க. சோ இந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அதை இக்னோர் பண்றதுதான் போல. சோ அதை எதுவுமே பெருசா எடுத்துக்காம இப்ப சாப்பிடுங்கன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ சடனா போன் ரிங் ஆகவும் அவங்க அம்மா நான் போனை எடுக்கிறேன்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த பேய் இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பின்னாடியே போயிருது. போன்ல பேசிட்டு இருந்தவங்க தெரியாதனமா எங்களை விட்டு போயிரு, எங்களை தொந்தரவு செய்யாதன்னு அந்த பேய் கிட்ட சத்தம் போடுறாங்க. சோ அந்த பேய் அவங்கள ஒரு ரூம்குள்ள தூக்கிட்டு போயிருது. அவங்க ஹஸ்பண்டும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்களை காப்பாற்ற முடியல. அவரோட ஒய்ஃபை கொண்டுட்டு கதவை செம ஃபோர்ஸா திறக்குது. இதனால அவங்க ஹஸ்பண்டும் அதே இடத்துல இறந்து போறாரு. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன அந்த சின்ன பையன் அந்த பேய் வெளியே வரதை பார்க்கறான். அப்போ அங்க வந்து அவனோட சிஸ்டர் அதை இக்னோர் பண்ணிருன்னு சொல்றா. இருந்தாலும் அவ போட்டிருக்கிற கிளாஸ் வழியா அந்த பேயை பார்த்ததால அது வேகமா பக்கத்துல வந்து இவங்க ரெண்டு பேரோட கதையும் முடிச்சிருது.